அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதாவது என்னென்னா, கிரிக்கெட்டில் எப்படி வெளியே ஒரு பிளேயர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரோ அந்த மாதிரி தான் முக்கியமான பேச்சாளர்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுனா அது இடையில ஃபில்லிங் த கேப்ஸ் மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன். நண்பர்களே, மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் தினம், இதனுடைய வரலாறு, ஏன் இது வந்து முக்கியமானது, மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் அப்படிங்கிறது இதில் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கி கொண்டு வருகிறது, குறிப்பாக சமூகத்தில் பெண்கள் என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் என்ன மாதிரி பிரச்சனை கொண்டிருக்கார்கள், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இவங்க பேசுவாங்க. அந்த டாபிக்ஸ்லாம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே தான், இந்த மஞ்சுமால் பாய்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஓகே. அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு, அது எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஓகே. அந்த அனிமல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்கிறாங்க, ஆல்ஃபா மேல் இல்லையா? அந்த ஆல்ஃபா மேல் அப்படின்னா அப்படி ஒரு ரங்கன் பாய் தான், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணாமல், அவர் ரங்கன் பாயா? ஸோ அந்த படத்தில் ஆல்ஃபா மெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபா மெயில் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். அதாவது வந்து என்ன, அந்த ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் ஹீரோ வந்து அந்த ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பேசுவார், இந்த மாதிரிமா நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லேடியாக இருக்க, உன்னால் ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், அதனால நீ வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆல்ஃபா மெயிலை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த இந்த டைலாக் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்செப்ட் இருக்குங்களா, இதுதான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த அடிநாதமாக இருக்கக்கூடியது. இது ஏன் மகளிர் தினத்தன்னைக்கு, பெண்கள் தினத்தன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைய சமூக புரிதலும் அதுவாக தான் இருக்கு. சமூகத்தில் நம்ம முன்னாடி ஒரு புரிதல் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஆல்ஃபா மேல், ஆண் என்றால் வந்து ஒரு பெரிய ஒரு தலைமை பண்போட ஒரு பெரிய ஒரு மஸ்குலாரிட்டியாக இருக்கக்கூடிய, பலசாலியாக இருக்கக்கூடிய பாகுபலி மாதிரி. இப்போ வரக்கூடிய ஹீரோஸ் எல்லாமே வந்து பாருங்க, எனக்கா தூக்கிட்டு திடுறாங்க இல்லையா? அதுவும் பாகுபலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஈக்குவலான கேரக்டர் கொடுத்துருக்கா, அதுலேயும் அவங்களாம் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து ஒரு கேரக்டர் வரும், இவங்க தமனாவோட கேரக்டர், அவங்க வந்துட்டு வில் வித்தை தெரிஞ்ச ஒரு வீராங்கனை வருவாங்க. அந்த வீராங்கனை கூட அவர் பாகுபலியினுடைய கைப்பட்டோடனே அவங்களுக்கு அச்சம், மடம், நாடெல்லாம் வந்துடுது. அது வரைக்கும் ஒரு வாரியராக இருந்த ஒரு லேடி வந்து தன்னை வந்து ஒரு பெண்மையோட இருக்கக்கூடிய, ஒரு நாணத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா வந்து உணர்றாங்க. அப்போ இங்க படங்கள் எதை போர்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது, அதனூடாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிங், நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய புரிதல், ஒரு பெண் தன்மை என்பது என்ன, ஆண் தன்மை என்பது என்ன என்று இயற்கை உலகில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்டான விஷயம் செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சமூக தளத்தில் என்னவாக மாறி இருக்கு, அது எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கு, அது எப்படி பிரதிபலிக்கப்படுகின்றது, என்ன கற்பிதங்கள் அதுல இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல ஆல்ஃபா மேல் அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா, விலங்குகள் மத்தியில ஆல்பா அப்படிங்கிறது இருக்கு, அத கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கும், பலசாலியாக இருக்கும், வேட்டையாடக்கூடியதாக இருக்கும், வேகமானதாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஆல்பா மேல தான் வந்து பெண் தேர்ந்தெடுக்கும். அப்பதான் அந்த அடுத்து பிறக்கக்கூடிய அடுத்த தலைமுறை என்பது தலை தொங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கும். இது இயற்கையினுடைய நீதி அப்படின்னு சொல்றாங்க. வைல்டு வேர்ல்டு கரெக்ட் தான், வனம் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல, இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பார்வை என்பது சரியானதான். ஆனால் இந்த பார்வையை அப்படியே நம்மளுடைய தற்போது இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு பொருத்தி பார்க்க முடியுமா, அதை அப்படியே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இதை வந்து தியரிட்டிக்கலா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் தாட்டை முன்னாடி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு வச்சாரு. அவர் வந்து சோசியல் டார்வினிசம்னு ஒன்று பேசினார். சோசியல் டார்வினிசம் என்ன சொன்னார்னா, சமூகம் என்பது போட்டியோடு தான் இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் போட்டி இருந்து கொண்டேதான் இருக்கும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போட்டி இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் தான் முதன்மையாக வர முடியும். சோ காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எல்லாருமே போட்டி போடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி போட்டி போடுவதற்கு வலுவுள்ள ஆட்களை தான் ஆல்பான்னு நாம சொல்றோம். அப்போ இந்த சோகால் நம்மளுடைய சொசைட்டி, சமூகம்,
இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்வியலும் இது அப்ளை ஆகும் சொல்றாங்க. அப்ப இது சரியான ஒரு வாதமா அப்படின்னு கேட்கணும். அப்ப இந்த சமூகம்ங்கிறது என்னவாக இருக்கிறது, இது எப்படி கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது, இந்த கட்டமைப்புகள் அனைத்துமே நீதியானதாக இருக்கிறதா, ஈக்குவாலிட்டியோட இருக்குதா அப்படிங்கிற ஒரு புரிதல் பின்னாடி தான் இருக்கணும். அப்ப இதுக்கு பின்னாடி இந்த ஆரிஜின் எப்படி இருக்கணும், இந்த சோசியல் லைஃப் அப்படிங்கிறது எப்படி ஆரிஜின் ஆச்சு, அது இயற்கையிடம் இருந்து நாம எந்த இடத்துல அங்க அந்நியமாக இருக்கிறோம், எப்படி ஏலினேட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 10,000 வருடங்கள் ஆயிருக்கு. இந்த 10,000 வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மெசபடோமியால நமக்கு கிடைச்ச நெல் தானியங்கள்ல பாத்தீங்கன்னா கார்பன் டேட் பண்ணி பார்த்ததுல 10,000 இயர்ஸ் ஓல்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு 10,000 வருடம் ஆயிடுச்சு. இந்த 10,000 வருடங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா 10,000 வருடங்களுக்கு முன்பாக 20,000 வருடங்களுக்கு முன்பாக பூமி அப்படிங்கிறது என்டையரா உறைந்து போன பனிப்பாறையா இருந்துச்சு, ஒரு ஐஸ் ஏஜா இருந்துச்சு. அப்ப லாஸ்ட் ஐஸ் ஏஜ்ல இருந்து அவையெல்லாம் உருகி இப்போது இருக்கக்கூடிய சமமான ஒரு சமநிலை வந்துச்சுங்களா. அப்போ பூமியினுடைய டெம்பரேச்சர் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. இந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியமானது. இந்த மாற்றம் நடந்துச்சுல, இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் தற்போது இருக்கக்கூடிய வேளாண்மைக்கு அடிப்படையாக இருந்துச்சு. விவசாயம் அதனால பண்ண முடிஞ்சது. ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருந்தனால, அந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருந்தனால தான் விவசாயம் பண்ண முடிஞ்சது. விவசாயம் பண்ணதுனால தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மனித சமூகம் அப்படிங்கிறது நொமாடிக்கா தான் இருந்தாங்க, வேட்டை சமூகமாக இருந்தார்கள். காலைல வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு காலையில அவங்க கிளம்பி இன்னைக்கு ஆமக்கறி சாப்பிடலாம், இல்ல ஒரு முயல் அடிச்சு சூப் வைக்கலாம், இல்ல யானைக்கால் பிரியாணி பண்ணலாம், இல்ல ஒரு ஒட்டக சிப்ஸ் போடலாம். இதுதான் மெனு. அன்னைக்கு புளியோதரை தயிர் சாதம்லாம் கிடையாது. அன்னைக்கான மெனு அப்படிங்கிறது அதுதான் இல்லைங்களா. அந்த மெனுல இருந்து மாறி இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய பீஸா பர்கர் மாறுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு 10,000 வருடங்கள் ஆயிருக்கு. அன்னைக்கு முன்னாடி எல்லாம் ரா மீட் தான், 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தான். அப்ப இந்த டிரான்சிஷன்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிற முக்கியமான காரணம் இருக்கு. கூடுதலாக இன்னொரு விஷயம் நினைச்சு, செயற்கையான உலகம் உண்டாயிருச்சு. ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு, ஃபேமிலிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது, தலைவன் தலைவிங்கிற அமைப்பு உருவாகுது, அரசுங்கிற அமைப்பு உருவாகிறது, இந்த ஹைராக்கி எல்லாமே உருவாகுது. இது எல்லாம் உருவாகி கடந்த ஒரு 10,000 வருடங்கள் ஆகுது. இப்படி செயற்கையாக உருவான இந்த உலகத்தில் அனிமல் வேர்ல்டுல என்ன நீதி இருக்கின்றதோ அது அப்படியே இங்க அப்ளை பண்றாங்க. அதைத்தான் நாம இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வேற. உங்களுக்கு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, எல்லாருக்குமே இங்க அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. எல்லாருக்குமே நாம நம்மளுடைய மூதாதையர்களோட காடுகளுக்கு சுத்தி திரிந்து கூட அந்த நொமாடிக்காக இருக்கக்கூடிய ஜீனை நாம இன்னும் கேரி பண்றோம். அதனாலதான் நம்ம பின்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு முதுகுல ஒரு சிலிப் ஏற்படுது இல்லையா. இது எல்லாமே ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டாக இருக்கக்கூடிய ஜீனை நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ எவல்யூஷன்ல இந்த இன்ஹெரண்டாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் செயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. சிலருக்கு அது பயனுடையதாகவும் சிலருக்கு அநீதியாகவும் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1% மக்கள் அதிகப்படியான பெனிஃபிட்டோடவும் 99% மக்கள் எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இன்இக்குவலான ஒரு சொசைட்டியை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில நீங்கள் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை அப்படியே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இந்த இடத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, அவர்களுக்கும் நமக்குமான ஒரு வேறுபாடு இருக்கு. அப்ப இந்த வேறுபாடுகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான. அதைத்தான் நம்ம என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸ் சொல்றோம், கிளைமேட் ஜஸ்டிஸ் சொல்றோம், சமூக நீதினு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல பாலின உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமூகம், இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த கற்பிதமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல மிக மிக ஒடுக்கப்படுகின்ற ஒரு வேறுபாடு காட்டப்படுகின்ற ஒரு இடமாக எது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலின வேறுபாடு தான். பெண் என்றால் அவர்களுக்கான தனித்த ஒரு குணம் இருக்கின்றது அப்படிங்கிற கற்பிதங்கள், அப்படிங்கிற சொல்லாடுகள் பாத்தீங்கன்னா ஆண் பார்வையிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அது பெண்ணுடைய பார்வையிலிருந்து உருவாக்கப்படல, ஆணுடைய பார்வையிலிருந்து உருவாக்க. இந்த கற்பிதங்கள், இந்த உருவாக்கங்கள் எல்லாமே நடந்து பாத்தீங்கன்னா கடந்த 5000 வருடங்களுக்குள்ளதான். 5000 வருடங்களும் கிடையாது, நம்ம சங்க காலத்துலதான் இவ்வளவு வேறுபாடுகள் கிடையாது. அப்ப கடந்த ஒரு 1000 வருடங்களுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். இந்த 1000 வருடங்களிலும் கடந்த 500 வருடங்கள்ல தான் ரொம்ப கொடுமையான ஒடுக்குமுறைகள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபியூடல் சிஸ்டத்துக்கு நாம போயிட்டோம், நில உடைமை சமூகமாக போனோம். நில உடைமை சமூகம் ஆனதுக்கு பின்பாக பெண்ணுக்கு நிலத்தின் மீதான உரிமைகள் இல்லை, விதைகள் மீதான உரிமைகள் இல்லை, வேளாண்மை மீதான உரிமைகள் இல்லை, வேலை வாய்ப்பு அவங்களோட வேலை வெறும் சமையல் செய்வது மட்டும்தான். அதே நேரத்தில் காட்டுல போய் அவங்க வேலை செஞ்சாங்க. அதற்கான அவர்களுக்கான கூலியோ அதற்கான நியாயமான பங்கீடோ என்பதோ மறுக்கப்பட்டது. இவை எல்லாமே நில உடைமை சார்ந்து இருக்கக்கூடிய கொடுமைகளாக இருக்கின்றது. நில உடைமை சமூகத்தில் பெண்ணுக்கு எதன் மீது உரிமை கிடையாது.
நிலத்தின் மீதோ தான் பெற்ற பிள்ளையின் மீது கூட உரிமைகள் கிடையாது. அவர் யாரோட சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. இவை எல்லாமே கடந்த ஒரு 200-300 வருடங்களாக ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம். அப்ப அதற்கு பின்பாக நவீன காலம் வருது, நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் பெண்ணுக்கு இன்னொரு முக்கியமான அடுத்த கட்ட நகர் வருது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபியூடல் சொசைட்டில மாறின ஒரு காலகட்டத்தில் நமக்கும் இயற்கைக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வேற கட்டத்துக்கு நகருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பின்பாக மாடர்னிசத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதன் காரணமாக இருக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது இயற்கை மீதான கடுமையான தாக்குதல் நடந்துச்சு ஒரு புறத்துல. இன்னொரு புறத்துல பெண்களை அது ஒரு கன்சியூமர் பொருளாக மாற்றுகின்ற ஒரு வேலையும் செய்து. பெண்கள் அப்படிங்கிறது ஒரு நுகர்வு கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பண்டம். எல்லாமே கமாடிட்டி தான் மாடர்னிசத்துல பொறுத்த வரைக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பின்னாடி இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கமர்ஷியலா கமாடிட்டியா பாக்குறாங்க. அப்ப பெண்ணை ஒரு கமாடிட்டியாக நுகர்வு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பண்டமாக விற்பனை செய்யக்கூடிய அந்த யுக்தி என்பது நம்மளுடைய திரைப்படங்கள்ல இருக்கு, நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருக்கு, நம்மளுடைய கல்வி முறையில இருக்கு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஏங்கில் அது இருக்குது. அப்ப இந்த சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த சவால்களோடு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம போகிறோம். அப்ப அடுத்த கட்ட நகர்வும் போது என்ன அடுத்த மேலும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, புதிதாக அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு குளோபல் வார்மிங், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக இருக்கட்டும், இல்லை காலநிலை மாற்றமாக இருக்கட்டும், குளோபல் வார்மிங், இதில் அதிகப்படியாக யார் பாதிப்புக்குள்ளாக போவார்னு பாத்தீங்கன்னா அதிலும் பெண்களும் குழந்தைகள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அப்ப அவர்களை எப்படி பாதுகாக்க போறோம், அவர்களுக்கான பிரச்சனைகளை நாம் எப்படி அணுக போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் சென்னை மழை வெள்ளம் இருக்கும் பார்த்திருப்பீங்க. 2015 மழை வெள்ளமும் பார்த்தேன். இப்போ சமீபத்தில் டிசம்பர் மாசம் மழையும் பார்த்தேன். இந்த டிசம்பர் மாசம் நம்ம பார்த்த இந்த சென்னை மழை வெள்ளத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சேன். ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி மட்டும் இருக்காங்க, அவங்க தண்ணியில மாட்டிக்கிறாங்க. வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைகளை அவங்க காப்பாற்றணும். கழுத்தளவு அவங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டர் மேல ஏறி நின்னுக்கிறாங்க. மேல ஏறி நின்று ஒரு பரணி மாதிரி ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கு, அதுல 2 குழந்தைகளும் ஏற்றி உட்கார வச்சுட்டு அதை தாங்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா அது வெயிட் தாக்காம கீழே சாயுது, அதனால அதை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்படியே 12 மணி நேரம் நிக்கிறாங்க. அவங்க சிலிண்டர் மேல கழுத்தளவு தண்ணியில அந்த ஸ்லாபை பிடிச்சி அவங்க நிக்கிறாங்க. அவங்க குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல 2-3 வாட்டி அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகுது, அப்படி இடறி விழுகிறாங்க. அதையும் மீறி கஷ்டப்பட்டு அவங்க நிக்கிறாங்க. அவங்க அப்படி வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் கூட யாருக்கு தெரியாது. அப்போ பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய இயற்கை பேரிடர்களுடைய அவங்களோட சிக்கல்கள் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக இருக்கின்றது. அப்ப டிசாஸ்டர் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்ப இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சோசியல் இன்இக்வாலிட்டி இருக்குங்களா, என்விரான்மெண்டல் இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை நாம் கேள்வி கொடுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதை ரொம்ப எளிதாக பார்க்க வேண்டும் என்றால், இங்கெல்லாம் நிறைய 2K ஜென்ஜி கிட்ஸ் இருக்கீங்க. நீங்களாம் டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா தெரியல. டைட்டானிக் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நாங்களா கிட்ஸாக இருக்கும்போது பார்த்த படம், 90ஸ்ல வந்த படம். வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்ப ஜேம்ஸ் கேமரூன் இந்த அவதான் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அவருடைய ஃபேமஸான ஒரு படம் டைட்டானிக். டைட்டானிக் படத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அந்த படத்தோட கதை என்னன்னா, உலகத்தில் மூழ்காத ஒரு கப்பலை நாங்க கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமிதத்தோட ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொள்ளாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல், அது ஒரு க்ரூஸ் ஷிப் தான். அந்த கப்பல் மூழ்க வாய்ப்பே இல்லை, எவ்வளவு பெரிய பனிப்பாறையா இருந்தாலும் உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த கப்பலை தயார் பண்ணி விடுறாங்க. அந்த கப்பல் முதலாக போகும்போது பனிப்பாறையில மோதி உள்ள முழுகிருச்சு. இது உண்மையில் நடந்த கதை. இப்ப இந்த உண்மையில் நடந்த கதையை இவர் சினிமாவா எடுக்கிறாரு. அந்த சினிமால ஏ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரோஸ் அப்படிங்கிற அந்த ஹீரோயின் டிராவல் பண்ணுவாங்க. கேட் வின்சென்ட் அதை நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஜாக் அவர் நம்மினம் தலையாட்டார் வேகமா. ஜாக் அப்படிங்கிற டிகாப்ரியோ அவர் டி கேட்டகரியில டிராவல் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேருக்குமான சினிமா இல்லையா, 2 பேருக்குமான காதல் ரொமான்ஸ் ஏற்படுதுன்றது. அவங்க சேர போற நேரத்துல கப்பல்ல மிகப்பெரிய ஓட்ட விழுந்தது. கப்பல் இப்ப கவுர போகுது. இப்போ அதெல்லாம் பிரச்சனை. இப்ப கேப்டன் போய் சொல்றாங்க, இந்த கப்பல் முழுக போகுது, இந்த கப்பலுக்குள்ள 2000 பேர் இருக்காங்க, இந்த 2000 பேர்ல நம்மளால 200 பேரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய லைஃப் போட்டினுடைய எண்ணிக்கை 20 தான். இந்த 20 லைஃப் போட்ல 200 பேரை மட்டும் தான் நம்மளால காப்பாற்ற முடியும். அப்ப இந்த 2000 பேர்ல 200 பேரை நீங்க சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ண போறீங்கன்னு கேப்டன் கேட்கிறாங்க. கேப்டனோட சொல்றாரு, விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட்ன்றாரு. பெண்களையும் குழந்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பாத்திடுவோம், அவங்களை ஏற்றி அனுப்பிடுவோம் சொல்றாங்க. சரி ரைட்டு, எங்க இருந்து அந்த பெண்களை தேர்ந்தெடுக்க போயிருங்க, எந்த கேட்டகரியில இருந்து?
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏ கிளாஸ் டிராவல் பண்ணக்கூடிய செல்வ சீமாட்டிகளாக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அப்பர் கிளாஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பெண்கள் தான் முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க அவங்களுடைய நாய்க்குட்டியோட அந்த போட்டில் ஏறுவாங்க. இதெல்லாம் அந்த படத்தில் பார்க்கலாம் நீங்கள். அந்த ராணி வருவாங்க, அவங்களோட 2 நாய்க்குட்டி அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த போட்டில் ஏற்றிட்டு போவாங்க. அவர் பாவம் ஹீரோ ஒன்றும் வழி இல்லாமல் ஒரு பழைய கிடைக்கும், அந்த பழைய கொண்டு வந்து அதில் அவர் ஏற முடியாமல் அந்த ஹீரோயினை ஏறி உட்கார வச்சுட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடிட்டு அவர் போய் சேர்ந்துருவார். ஆனால் இதில் என்னன்னா, அப்போ வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது பாருங்க, சாய்ஸ் இருக்கா. அப்போ ஒரு டிசாஸ்டர் வரப்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஒரு ஆபத்து வருகின்ற போது ஏ கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க தப்பிப்பதற்கான ப்ராபபிலிட்டிங்கிறது 99%. அதே வந்து நீங்க பி சி டி கிளாஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க தப்பிப்பதற்கான ப்ராபபிலிட்டிங்கிறது 1% தான். அப்போ இங்க வந்துட்டு சயின்ஸோட அப்ளிகாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஈக்குவலாக இருக்கு. எல்லாருக்கும் காமனான ஒரு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் நம்மகிட்ட கிடையாது, எல்லாருக்கும் காமனான ஒரு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் நம்மகிட்ட கிடையாது, எல்லாருக்கும் காமனான நமக்கு இருக்கக்கூடிய சயின்ஸோட அப்ளிகேஷன் நமக்கு கிடையாது. அந்த டிஸ்பாரிட்டி இருக்கு. அந்த டிஸ்பாரிட்டியை ஒவ்வொரு டிசாஸ்டர் போதும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது சென்னையுடைய 2015 மழை வெள்ளமாக இருக்கட்டும், தற்போது வந்து மழை வெள்ளமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் வந்து மழை வெள்ளமாக இருக்கட்டும், ஒரே நார்த் சென்னைக்கு வந்துட்டு ரெஸ்கியூ ஆபரேஷன் போறதுக்கு 3 நாள் ஆகுது, மத்திய சென்னை ஒரே நாள முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுவும் நார்த் சென்னையில ஒரு மூக்குல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இப்படி போகணும், கப்பல் சந்து பொந்துக்குள்ள போய் இப்படி போய் இறங்கணும், அங்க போய் கடைசி வீட்டுக்கு போய் பிஸ்கட் போய் சேரது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த டிஸ்பாரிட்டியை நம்ம பார்க்க, அப்போ சூழலில் பார்வையிலிருந்து பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த முன்னெடுப்பு. அப்போ அந்த பார்வையில் கிளைமேட் சேஞ்ச் எப்படிங்கிறது பெண்களை எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாகிறது அப்படிங்கிறது. ஸோ அதற்காக தான் நம்மிடம் பேசுவதற்காக இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதார நிபுணர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும். நான் காலேஜ் படிக்க காலகட்டத்தில் ஃப்ரண்ட் லைனில் படிக்க அவங்களுடைய ஆர்டிகல்ஸ், ஹிந்துவில் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் தொடர்ச்சியாக வாசிச்சிருக்கேன். அவங்களும் ஜெயந்த் கோஷம் அவர்களும் நம்ம சந்திரசேகர் அவர்களும் சேர்ந்து நிறையா எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தொடர்ச்சி எழுதியிருக்காங்க. குறிப்பாக டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இதில் இருந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அது சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. ஸோ அவர்கள் வரவேற்பதிலையும் நான் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் வந்துட்டு. ஸோ அதனால இந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் வந்து நிச்சயம் பயன்படுத்திருக்கீங்க. நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஸோ இதோட வந்து என்னுடைய வார்த்தைகள் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.